இலக்கிய கூட்டங்களில் எப்படி பேசுவது, நகைச்சுவை பாணியில் எப்படி பேசுவது என தண்ணீர்க்கேற்ற பாத்திரமாய் மாறி தனது பேச்சுக்கலையினால் பார்வையாளர்களை கவர்ந்திழுக்கும் வசீகரன் ஐயா அவர்கள் சுமார் 1000 பட்டிமன்றம் கவியரங்கங்கள் கண்டவர். பல்வேறு தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களை கவலை மறந்து சிரிக்க சிந்திக்க வைப்பவர். சென்னை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் என பல்வேறு நாடுகளில் இவரின் தனித்துவமான தமிழ் பேச்சு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழாரும் என்ற நூலை இயற்றி எளிமையாக பரிமாணிப்பவர். இன்சுவை இளவல், நகைச்சுவை நாவலர் ஐயா திரு மோகன சுந்தரம் அவர்களின் வருகை சங்கமம் மாநாட்டின் பெருமை. வருக, சொல்லாட்சி தருக. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க பிடிஜி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். பிடிஜி அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சால்வையினை அணிவிக்க துணை ஆளுநர் ஜோன் 6 ரொட்டேரியன் பி நடராஜன் அவர்கள் அவருக்கு மலர் கொத்துக்களை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நன்மை செய்பவன் மனிதன், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தீமையும் செய்யாதவன் மாமனிதன். மாமனிதனாய் வாழ ஆறுவது சினம். என்ன சொல்ல போகிறது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களினுடைய கருத்துக்களோடு தொடர்கிறது சங்கமம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சங்கமம் ரோட்டரி மாநாட்டின் தலைவர் மற்றும் மற்ற நிர்வாகிகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே எனக்கு ரோட்டரி கிளப் நடத்துகிற பெரிய கான்ஃபரன்ஸ்லலாம் பேச கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம். என்ன பேச கூப்பிட்ற டைம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னவாக இருக்கும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்னவாக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு யோக நிலையில் இருப்பீங்க தெரியும். இதில் தலைப்பு வேறு கொடுத்துருக்காங்க, ஆறுவது சினம்னு. எனக்கு உண்மையிலேயே ரோட்டரி கிளப்பில் பேசுவது என்பது ஒரு தனியான மகிழ்ச்சி எப்போதுமே உண்டு. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்தால் அரசாங்கம் அதனை நாங்கள் செய்தோம் என்று சொல்லும். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி. ஆனால் ஒரு நாள் ஒரு மத்திய அரசின் அமைச்சர் சொன்னார், இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் ரோட்டரி கிளப்பின் மூலமாக என்று சொன்னார். என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய சேவையுடைய உச்சம். நான் எந்த கான்ஃபரன்ஸில் போனாலும் இதை மறக்காமல் சொல்லிடுவேன். ஏன்னா நன்றி மறப்பது நன்று. என்னை முதல்ல அமெரிக்கா நான் கூப்பிட்டாங்க, போகலான்னு பார்த்தா பார்க்குறவங்களாம் துக்கம் விசாரித்தான். விசா கிடைக்காதேண்ணா. ஏன்ன உன் சர்நேம் என்னான்னா, அப்படின்னா என்னன்னு எனக்கு அதுவே தெரியாது. உங்கள் அப்பா பேருண்ணா செல்வராஜ்ண்ணா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. எனக்கு விசா அரேஞ்ச் பண்ண மேடம் ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க, சார் கவலையே படாதீங்க, சொத்து நிறைய இருக்குதுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்கன்னாங்க. ஆனாலும் ஒரு முறை கேன்சல் பண்ணிட்டானா, ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க. சார் அவ்வளோ பயந்து போனேன். பயந்து போய் என் வீட்டில் இருக்கிற 2 வீட்டோடைய பத்திரம், லாண்ட்ரி பில்லு, போன மாதம் கொடுத்த செலவு பில்லு எல்லாத்தையும் எடுத்து போனேன். அந்த ஆஃபீஸர் அப்படி திருப்பினார் என் ப்ரொஃபைலை. நான் அங்கே பேசினேன், இங்கே பேசினேன், எல்லாம் இருந்தது. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேடைக்காக சொல்ல, ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸில் கெஸ்ட் ஸ்பீக்கராக பேசின ஒரு இன்விடேஷனை அதில் சொருகியிருந்தேன். அந்த ஆஃபீஸர் அந்த இன்விடேஷனை பார்த்து நிறுத்திட்டு யூ கேன் கோன்னு சப்பா அடித்து கொடுத்துட்டான். ஆக என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புனது ரோட்டரி கிளப். எனக்கு இங்கே இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னெல்லாம் அந்த மாதிரி சில பேர் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வரும், அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கணும்னு. எனக்கு இந்த கோட்டு போட்டுன்னு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லலாம் கோட்டு போட்டு பேசணும்னு ஆசைங்க.
தெரியாமல் ஒரு கோட் வேறு தச்சுட்டேன். தச்சு ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போட்டு போனால் பின்னால் இருந்த ஒருத்தன் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்து, சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். நான் சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான்னு. சூப்பர் சார், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா வரீங்கண்ணா. நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட்டா எது? சார் இந்த தமன்னா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே சார்னா. ஆக்சுவலாக எனக்கு ஆசை தான், ஆனால் இல்லை, நான் இல்லை, அது நான் இல்லைங்க. என்ன நியூ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே நீங்கள்? என்ன அன்னைக்கு கழட்டின கோட்டை அவன் எனக்கு அடிச்சிருக்கலாம். எப்போவே சில இடத்துல பேச கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தலைப்பில் தரமாட்டாங்க. ஏன்னா தெரியும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவனுங்க பேசத்தான் பேச போகிறானுங்க, அதுக்கு எதுக்குன்னு. ஆனால் இந்த நம்ம சண்முக சுந்தரம், ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் என்ன கூப்பிட்டு சொன்னார், ஆத்தி சுடியில் எது ஒன்றா எடுத்துக்கோ. நான் எடுத்தது என்ன தெரியுமா? 6வது சினம். எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளோ கூட்டத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லை. போன வாரம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம்னு போனேன். அமைப்பு பெரிய அமைப்பு, மொத்தம் 4 பேர் தான் உட்காந்துருந்தான். மீதி பேர்லாம் எங்கடான்னு எல்லாம் ஏடிஎம் போயிருக்கானுங்க, முடிஞ்சா வருவானுங்கண்ணா. எனக்கு கொடுத்த தலைப்பு 6வது சினம். இன்னைக்கு உண்மையாக தேவையான தலைப்பு இது. ஏன்னா இந்த 2 மாதத்தில் நம்ம எவ்வளோ கோபத்தில் இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். 6வது சினம். ஏன்? நீ சினத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். சார், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய பண்புகள் இருக்கு. சினம் என்பதை குறைத்து விட்டால் போதும், நீங்கள் மனிதனாக இருந்தது மாமனிதனாக மாறுவீர்கள். அதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப் கான்ஃபரன்ஸில் 6வது சினம் அப்படின்னு சினத்தை குறைக்க வேணும்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, மகாவீரர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்போ நான் எனக்கு கொடுத்த இந்த 30 நிமிஷத்தில் வள்ளலார் என்ன சொன்னார், திருவள்ளுவர் என்ன சொன்னார், புத்தர் என்ன சொன்னார், ஜென் என்ன சொன்னாருன்னா உண்மையிலே உங்களுக்கு என் மேலே கோபம் வரும். இப்போ பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கோபம் வராமல் இருக்கணும். என்ன பண்ணுறது? கோபம் வரோங்க, வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன வீட்டை விட்டு இறங்கும் போது கோச்சிக்கணும்னா இறங்குறோம்? இல்லை, நம்மளை கோபப்படுத்திடுவோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பேச்சாளர் ஊர் ஊராக போய் ஆத்திசூடியை பற்றி பேசுகிறோம், நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு முடிவோடு இருக்கோம். முடிய மாட்டேது. சார், காலையில் ஃபோன் அடிக்குது, எடுக்கிறேன். இப்போ என்ன மாதிரி பேச்சாளர்லாம் ஃபோன் வந்து எடுத்தால் ஏதாவது ஆர்கனைசர் கூப்பிடுவாங்கல்ல மீட்டிங்க்கு, அதனால ரொம்ப பவ்யமாக எடுப்போம். நான் எடுத்து, சார் வணக்கம் மோகன சுந்தரம்னு எதிர் சைட்லேருந்து சொல்கிறான், நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டான். அதாவது நான் ஓவர் ஹெட் டேங்கு க்ளீன் பண்ணுவேன்றதுல தெளிவாக இருக்கான். திட்டமும் முடியாதுங்க, செல் நம்பரு என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் மெதுவாக சொன்னேன், சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவரா, செப்டிக் டேங்க் உன்னால் க்ளீன் பண்ண முடியாதுண்ணா. அவன் பாருங்க, திடீர்னு தெருவில் பார்ப்பாங்க, சார் உங்களை பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கேன், சிரிப்பாக பேசுகிறீங்க. ரைட் சார்ண்ணா. ஆமாம், உங்களுக்கு மிமிக்ரி வருமானா? பேச்சே சரியாக வரல, மிமிக்ரியாண்ணா. ஏங்க என்ன? எனக்கு அது பிடிக்குங்க அண்ணா. எனக்கு என்ன பயனா, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியல. மிமிக்ரி பிடிக்கும். அப்புறம் திடீர்னு நீ கம்பி மேலே நடப்பியா, சிங்கம் வாயில் தலை விடுவியா, இதெல்லாம் கேட்டாருன்னா பயம். சில பேர் இருக்காங்க, நீங்கள் சாதுவாக இருந்தீங்கனாலும் சரி, காமாக இருந்தாலும் சரி, உங்களை கோபம் மூட்டு விட்டு போயிடுவான். நிறைய பேர் இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பான், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்வான். போன வாரம் தான் சொல்லியிருப்போம், நம்ம என்ன வாரமாக வேலையை மாற்ற போகிறோம். எப்போ பாரு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன ஒருத்தன் கேட்டான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு. பேசுகிறேன்னு அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இந்தியாவிலே இவன் தான் பேசுகிற மாதிரியும் நம்மளாம் நான் ஊமையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணான், அவனுக்கு கோவம் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பேசுகிறேன்ல பேமெண்ட் வரும் சார். அவர் சொன்னார், அப்போ நீ வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. நல்லா இருந்தவன் கோபமாயிட்டேன்னா, அப்புறம் நானே சாந்தப்படுத்தினேன்.
கோபத்தை குறைக்கணும்னா ஒரே வழிங்க, என்ன தெரியுமா? உங்களை யார் கோபப்படுத்துகிறார்களோ அவனை டென்ஷன் ஆக்கிடணும். ஆனால் அதுக்காக திட்டக்கூடாது, அதுக்கெல்லாம் தனி டெக்னிக் இருக்கு. அதுதான் இப்போ நிகழ்காலத்தில் பண்ணணும். நம்ம என்னங்க, நம்மளால முடியாது. என்ன கேட்டான்ல, அப்போ வாயை வாடகை விட்டு புடைக்கிற அப்படின்னா, இப்போ பாருங்க, யாராவது என்ன இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே சொல்லிவிடுவேன், ஆம்வே ப்ராடக்ட் விற்றுன்னு இருக்கிறேன்னு. 3 வருஷம் ஆச்சு, அவனை இன்னும் காணோம். அப்படி இல்லைன்னா எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டேன்னு பக்கத்துலேயே வரமாட்டான். எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி போச்சு, டென்ஷன் ஆகுது, வேற வழியே கிடையாது. ஒரு வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு முன்னால் பேசின என்னுடைய சகோதரி சொன்னாங்களே, பருவத்தை பயிர் செய், அந்த மாதிரி கோபம் வராமல் இருக்கணும்னா, கோபம் ஒருத்தனுக்கு எப்போ வரும்? ஒரு செயலை பார்த்து வரும், இல்லை அடுத்தவன் நம்மளை கோபப்படுத்தினா கோபம் வரும். ரெண்டுமே இல்லாமல் சாதாரணமாக இரு, ரொம்ப சாதாரணமாக இருக்கலாங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு போகிறது ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு ஏண்டாப்பா போகணும் டென்ஷன் ஆகுது. ஏன்னா முன்னெல்லாம் வாசலில் பொண்ணுக்கு அப்பாவும் பையனுக்கு அப்பாவும் இருப்பாங்க, வாங்க வணக்கம் சாப்பிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாருமே இல்லைங்க. சென்னையிலலாம் எல்லா கல்யாண மண்டப வாசலையும் ஒரு பொம்மையை நிற்க வச்சிடறான், அது வணக்கம் சொல்லிட்டு. பன்னீர் சொம்பு தெளிக்கிறதுக்கு கூட பெண்கள் கிடையாது, அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறான். நீங்கள் உள்ளே போகும்போது ஜூன் அடிச்சு, ஏற்கனவே வேர்வை, மட்டமான பன்னீர், இது ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லோடு உள்ளே போனால் வான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாதுங்க. வலுக்கட்டாயமாக நம்மளை கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சிடறான். அந்த க்யூ பாருங்கள் ரொம்ப பெருசு. நம்ம இந்தியனுங்க ஏதாவது விலை இல்லாமல் ஏதாவது கொடுத்தா க்யூவில் நிற்போம். நான் என் வீட்டில் இருந்து ஒரு 500 ரூபாவை கவரில் போட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எங்கே க்யூவில் நிற்கணும்? டென்ஷனாக இருக்கும், கோபம் வருது. எது வாழ்த்தத்துக்கு வரும், ஆனால் கோபம் வருது, க்யூ நகராது. அதுவும் இல்லாமல் நமக்கு இன்னொரு பழக்கம், ஒரு இடத்துல நம்ம க்யூவில் நின்றுட்டா எல்லாரும் ஒழுங்காக க்யூவில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படி தானே? யாராவது குறுக்கில் போந்தால் கோபம் வரும். ஆனால் கல்யாணத்தில் அந்த மாதிரி கோபம் பண்ண முடியாதுங்க. சில மண்டபத்தில் ஃபேனும் இருக்காது, வேர்த்து விறுவிறுத்து போனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய தம்பி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்வான். அவன் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 50 பேர் அப்படியே கூட்டின்னு வருவான். இந்த எம்என்சி கம்பெனிக்காரனுங்க எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவானுங்க. டென்ஷன் ஆகி பிபி ஏறி கோபம் ஆகி மேடைக்கு போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட கவரை கொடுத்து நல்லா இருடா அப்படின்ட்டு இறங்கலான்னு பார்த்தா விடவும் மாட்டான், இறங்கவும் விட மாட்டான். என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிற குரூப் ஃபோட்டோ, ஐயோ அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க. உச்சத்துக்கு போவோம் கோவம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு முறை கூட என் ஃபேமிலியோடு நின்று நான் எடுத்ததே கிடையாது. யார் நிற்கிற ஃபேமிலியிலையோ நம்மளை நிற்க வச்சுருவோம். அது எடுத்தானுங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. வீடியோவாவது பரவாயில்லைங்க, எடுத்துக்கினே லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நகரலான்னு போனால் அந்த ஸ்டில் கேமராவில் இப்படி இப்படி இப்படின்வான், அது அவர் இன்னும் எடுக்கலையாம். எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அப்படியே நின்றுன்னு இருக்கிறேன். திடீர்னு பார்க்குறேன், பக்கத்தில் ஒரு பையன் சிவப்பாக இருக்கிறான். நான் அவனை கேட்டேன், டேய் நீ பொண்ணு வீடு சைடா புள்ள வீடு சைடான்னு? அவன் சொன்னான், இல்லை சார் நான் பந்தி பரிமாறுறவன், 9 மணிக்கு பந்தி க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் இந்த குரூப்பில் நிற்க வச்சுட்டானுங்கண்ணா. இல்லை என்ன கொடுமைண்ணா சார், என்னை விட அவன் அழகாக இருந்தான். கோவம்தான், டென்ஷன் தான். திரும்பி வரேன் என் ஃப்ரெண்டு, டேய் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னா? பின்ன என்னடா எனக்கு என்ன நடந்தது எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் கூட தான் வந்தேன். க்யூவில் நின்னேன் இல்லை, மேடைக்கு போனேன் இல்லை, சாப்பிட்டேன், பீடா போட்டு உட்காந்து இருக்கேன். இந்த மாப்பிள்ளை முடிஞ்ச உடனே கீழே இறங்கினா கவரை கொடுப்பேன், இல்லையா போயினே இருப்பேன். இப்போ என்ன கேஸாக போட போகிறாங்க, நீ வந்து கவர் கொடுக்கலன்னு? இல்லை அது எப்படி முறை? அதான் அதனால தான் கோபம். இப்படி தான் இன்றைக்கி வாழணும். கோபம் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது பார்க்கும்பொழுதே. தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டென்ஷனாக சுற்றுறான். ஏன் நீ ஏன் ரெடியாக இரு? என்னடா அது 20 நாள் ஆகுதே இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றலையே, எப்படியும் ஆமாங்க எப்படியும் 2 ரூபா ஏற்றுவானுங்களே, டெய்லி நீயே எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வச்சு ஏன் திடீர்னு 1 ரூபா 68 பைசா ஏற்றுனானா உனக்கு 32 பைசா லாபம். கோபமே வரக்கூடாதுங்க.
சார் ஒரு 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 காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்போமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்தால் எப்படி சமாதானம் ஆவாங்க? ஹஸ்பண்டு வந்து சாயங்காலம் வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துன்னு வருவார். அதெல்லாம் இப்போ முடியாது. 1/2 கிலோ அல்வா 300 ரூபா, 2 முழம் மல்லிப்பூ 80 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆவறதான்னு விட்டுடுறான். அப்படி இல்லை, சில பேர் இருக்காங்க சார், டெக்னிக்கல் தெரிஞ்சவன், நேராக வீட்டுக்கு போகிறான், ஜன்னல் கதவெல்லாம் சாத்துறான், தொபீர்னு விழுறான் கீழே, செலவே இல்லாமல். எதுக்கு கோச்சிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க சார். நம்ப மாட்டீங்க, ஜனவரி 1ஆம் தேதி இந்த கேலண்டர் தருவாங்களேன்னு அலைஞ்சிங்கன்னு, ஜனவரி 1 தங்கம் வாங்கினா ராசின்னு சொன்னாங்களேன்னு க்யூவில் நின்று உள்ளே போனேன். இந்த 1ஆம் தேதி 2 கிராம் தான் வாங்கினேன். ஏன்னா அவ்வளோதான் காசு இருந்தது. ஒரு ராசிக்கு தானே, 1/4 சவரன், அவ்வளோதான் காசு இருந்தது. என்ன மாறிடுச்சிங்க? போனோமா வாங்கணுமான்னு இல்லை, 2 கிராம் தங்கத்துக்கே பேன் கார்டு கொடுன்னா கொடுத்தேன், ஆதார் கார்டு கொடுன்னா கொடுத்தேன். அவன் கேட்காதது என் வீட்டு பால் கார்டும் எலக்ட்ரிசிட்டி கார்டும் தான். எல்லாம் கொடுத்தோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன கடை. இந்த தங்கத்தை நீங்கள் யாருக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா, நீங்கள் எங்கே கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன வேறு வழி இல்லை, ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன், அதை எழுதி கொடுன்னா. ஏங்க என்ன உங்கள் இந்த 2 கிராம் உங்கள் ஒய்ஃபு கணக்கில் சேர்த்துருவோன்னு நான் சொன்னேன். இது ரொம்ப மோசம், கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லலைன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், யாருக்கு சார் தெரியும்? திடீர்னு நைட் 8 மணிக்கு அவர் திடீர்னு டிவியில் வந்து சொர்ண யோஜனான்னு திட்டம் வச்சுட்டோம், இனிமேல் எல்லாம் ஒய்ஃபுக்குன்னு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால், இன்னிலேருந்து அமுல்னு சொன்னால் நான் மாட்டிப்பேன், நீ போய்ட்டு எழுதி கொடுனா. வேறு வழியில் எழுதி கொடுத்து கட்சியில் உண்மையிலேயே என் ஒய்ஃபுக்கே கொடுத்துட்டாங்க, அதை ஆஃபீஸுக்கு எத்தும் போல. அப்படி தாங்க, அப்படி தான் இருக்கணும் சார். இப்போது நம்ம சில இடத்துலலாம் நமக்கு கோவமே வராது, ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டோம். சில விஷயத்துக்கு மட்டும்தான் கோவப்படுறோம் சார். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருந்து தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி அப்படி தானே கொண்டாடி வந்தோம். திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, இல்லை தமிழ் புத்தாண்டு இனிமேல் பொங்கல் அன்னைக்கு தான். நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்று. அப்புறம் வேற ஒரு கவர்மெண்ட் வந்தது, இல்லை தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 தான். நம்ம எதாவது சொன்னோமா? இல்லை. நாளைக்கே இன்னொருத்தர் வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க. நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. டிவியில் புத்தம் புதிய திரைப்படம் முடிஞ்சு போச்சு. இல்லை எதுக்கு கோச்சிக்கணும்னு இருக்கு? எல்லாத்துக்குமே கோச்சிக்க கூடாதுங்க. சில பேர் பார்க்குற பார்வையே அப்படி தான். எதையுமே ஒரு பேப்பரில் ஒன்று போட்டிருக்குங்க, ஒரு ஆள் 5 கல்யாணம் முடிச்சுட்டு 6ஆவது கல்யாணம் பண்ணியிருக்கான், மாட்டிக்கினான். 5 பொண்ணை ஏமாற்றிட்டானே, 5 பொண்ணை ஏமாற்றிட்டானே, இவனெல்லாம் சுடணும். நான் சொன்னேன், இது ஏன் எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? என்ன இல்லை 5 பொம்பளை ஏமாற்றிருக்கான், இவனை சுடவானா? ஏன் சொன்னோம்? யோ இப்படி யோசிச்சு பாருப்பா, ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல நம்மளால். அவன் எவ்வளோ புதுசால 5 பேரை சமாளித்து 6ஆவதுக்கு போயிருக்கான். பை மிஸ்டேக்கு அரெஸ்ட் ஆகிட்டான். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு? வேறு வழி கிடையாது, நான் நடப்பேன் அப்படி தான் சார். சேலத்துலேருந்து ஒரு ட்ரெயின் ஓட்டை போட்டு 5 கோடி ரூபாய் எடுத்துட்டான். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். 5 கோடி எடுத்துட்டான். எனக்கு ரொம்ப கவலைன்னா அந்த 8 500 1000 அவனுங்க எப்படி மாற்றிருப்பானுங்கன்னு. எடுத்துட்டான். டே அதை பார்க்காத, அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டான் மாதிரி அதை பாரு. என்னென்னு உண்மையிலேங்க அவன் திருட போகிறான். திருடுறவன் எந்த மாதிரி வசதியும் இல்லாமல் ஒரு ஓட்டை போடுறான். அர்ஜென்ட்டாக போகணும், எப்போ வேணாலும் போலீஸ் வந்து பிடிக்கும். அவன் பாருங்க, அந்த ஓட்டை இன்னும் அழகுங்க, தெளிவாக ஒரு பிசுறு இல்லாமல் போட்டிருக்கான். நான் 800 ரூபா ஒரு நாள் கூலி கொடுத்து கார்பெண்டர் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தால் ஏடா கூடமாக பண்ணிட்டு போகிறான். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். யோகா கிளாஸ் போகிறவனே டென்ஷனாக போகக்கூடாதுங்க. இப்போது கல்யாணம் ஆகுது, தேனிலவுக்கு போகிறாங்க. தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவிக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஹனிமூன் போன கப்புள் பின்னாலேயே போய் மைக் எடுத்துன்னு அது கூட பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹனிமூன் போகிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டான், அந்த ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பான், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு. எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித், விஜய், சூர்யா, ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க முடியுமா?
சினம், நான் தானே சாப்பாடு போடுறேன், நீ எப்படி அஜித் பேர்? ஏதோ பெருந்தன்மையாக நம்மகிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். ஆமாம், சிலது நடக்கும் சார். திடீர்னு கவர்மெண்ட் என்னை ஹெல்மெட் போட சொல்லிச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, 2 வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு, நம்மமே மொத்தமே 10 கிலோ தான் இருக்கும். 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு இப்படி திருப்ப முடியாமல் இப்படி திருப்ப உண்மையிலே கஷ்டம். வேறு வழி இல்லை, கோவம் தான், வேறு வழி இல்லை, ஏதோ சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஒரு நன்மை பார்க்கணும், அதில் ஏதாவது கோபம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதில் நமக்கு என்ன நன்மை, பாசிட்டிவ் எது, நெகட்டிவே பார்க்கக்கூடாது. ஹெல்மெட் போடுன்னு சொன்னோடனே நான் ஒரு விதத்தில் கஷ்டம், ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன், பின்னால் உட்காந்து தொண்ணு உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, ஒன்றும் கிடையாது. அப்படி எடுத்து போட்டு நான் போயிட்டே இருப்பேன், நீ ஏதாவது கத்தின்னு வா, அவ்வளோதான். கவர்மெண்ட்டு சொல்லிச்சு. ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு பக்கம் மேலே போனான். அவன் பின்னால் உட்கார்றவங்களும் போடணுன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன். நம்மால் அப்படியே அந்த விண்டிஷீல்டை எடுத்துகிட்டு பேசின்னு வரா, எல்லாம் நல்லா போச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு ஊரில் பெட்ரோல் பங்க்கில் என்ன ஆகிடுச்சு, ஒரே கலர் ஹெல்மெட்டு 2 ஒய்ஃபு மாறி உட்காந்துடுச்சு. இந்த லேடிஸ் எல்லாம் ஹஸ்பண்டை எப்போ எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹெல்மெட்டு, பைக்கு கலரு, அது மாற்றி உட்காந்துடுச்சு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஒய்ஃபு நம்மளை விட்டு போகாது அப்படின்ற தைரியத்தில் எடுத்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்ததுங்க, இது கொஞ்சம் தூரம் போனால் என்னங்க இந்த வழியில் போகிறீங்கன்னு குரல் கேட்குது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னு இறங்கிடுச்சு. நல்ல காலம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சோம், நான் பாராட்டணும். உடனே ஃபோன் அடித்து அவனை வர வச்சு நடு ரோட்டில் 2 பேரும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினானுங்க. அதான் இந்த கோபம் வருது, வரக்கூடாது. நம்மளால் மீறி, நம்ம கையை விட்டு மீறி போன பொருளுக்கு நம்ம கோபப்பட முடியாது. 60 சினம். அதனால் நான் என் ஃபோட்டோவை என் ஹெல்மெட் பின்னால் ஒட்டிக்கினேன், பிரச்சனையே கிடையாது. இல்லை அதாங்க, எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போது இவ்வளோ சொன்னோன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் எல்லாமே தான். கோபத்தை, வருகிற கோபத்தை டைவர்ட் பண்ண கற்றுக்கணும். சார், போன காங்கிரஸ் ஆட்சியில் கடைசி ஒரு 6 மாத காலத்தில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி சென்னைக்கு வந்தார். அவர் மகளிர் மேம்பாட்டு மந்திரி. சென்னைக்கு வந்துட்டு சும்மா இல்லாமல் இந்த வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்லேயே குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் கொடுக்கணும், நாங்கள் அந்த மாதிரி சட்டம் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிவிட்டு அவர் டெல்லி போயிட்டார். இந்த பேப்பர்காரன் அதை போட்டுட்டான். என் ஒய்ஃபு படிச்சிச்சு. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற அர்ஜென்ட்டில் வரேன். என்னங்க பேப்பர் படிச்சிங்களா? நான் படித்தேன். பேப்பர் படிச்சிங்களா? என்ன போட்டிருக்கான்னு. இல்லை, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் தரணுமா? நான் சொன்னாச்சு அதெல்லாம் வராது. இல்லைங்க, அப்படி கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்ச்சு. அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் உண்மையிலே பேப்பரில் இல்லைங்க, இவளே சொல்கிறா. அப்புறம் நான் சொன்னேன், சரி விடுன்னு. அப்படியே டென்ஷன் ஏறுது. ஏன்னா யாரோ ஒன்று சொல்கிறத அப்படியே நம்புவாங்களா, டென்ஷன் ஏறுது. அப்புறம் சொன்னேன், சரி விடுமா அப்படின்னு. இல்லை அப்படி சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப் இபிஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னா. எனக்கு பயம் என்னென்னா தீபாவளி போனஸ் கேட்பா போல இருக்குது. நான் சொன்னேன், இங்கே பார், கோவம்தான். அதை எப்படி அழகாக மாற்றணுன்னா ஒன்றும் இல்லைங்க, டென்னிஸ் மாதிரி தான், பால் வரும்போது திருப்பி அடிக்கிறது தான். நான் சொன்னேன், கவலைப்படாது. மந்திரி சொல்லிட்டாரு, சட்டம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா கொடுத்து தான் ஆகணும், நான் கொடுக்குறேன், கவலைப்படாது. நீ என்ன கேட்குறியோ சம்பளம் கொடுக்குற. ஆனால் ஒன்று, சம்பளம்னு நீ வாங்கிட்டீன்னா நீ ஸ்டாஃப் மாதிரி, அப்படி தானே? சரி, என்கிட்ட சம்பளம் வாங்குற, இதுவரையும் நீ சமைக்கிற சாப்பாட்டை தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிற. சாப்பாடு சம்பளம் கொடுத்து சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருவேன், பரவாயில்லையான்னு. அத்தோடு நிறுத்திட்டான், அத்தோடு நிறுத்தியாச்சு. இல்லை, இப்படி தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை, அதெல்லாம் முடியுமாங்க? இப்போ ஒரு புத்தர் சொன்னார், மகாவீரர் முடியாது. இப்போ இருக்கிற யதார்த்தம் என்னன்னா, நமக்கு யாராவது கோபம் ஊட்டினால்
நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். சார், குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. ஒரு ஆஃபீஸில் கோபம் வராமல் வேலை செய்ய முடியல. இப்போ அதுக்குவே பயமாக இருக்குது. முன்னெல்லாம் நமக்கு வேலை சொல்லி கொடுத்த ஆஃபீஸரை வந்து மரியாதை கொடுத்தோம். அவர் பெரியவராக இருப்பார். அவர் ரிட்டையர் ஆனால் வீடு வரையும் போவான், மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்பான். இப்போ அதுவுமே கிடையாது. வேலை செய்கிற இடத்துலையும் கிடையாது, பள்ளிக்கூடத்துலையும் கிடையாது. குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. ஆஃபீஸில் யாரையும் திட்டவும் முடியல. திட்டினா திருப்பி திட்டுறான், நீ நானும் ஒரே டிசிக்னேஷன்றான், வயசுக்கு வித்தியாசம் இல்லாமல். இந்த ஆண்களாவது பரவாயில்ல சார், சமாளிச்சிடலாம் உண்மையிலேயே ஆஃபீஸில். ஏன்னா தப்பு செஞ்சால் அவன் தெளிவாயிடுவான், மிஸ்டேக் பண்ணிட்டோம். எப்படி இருந்தாலும் ஆஃபீஸர் வந்து திட்டுவான், திட்டு வாங்கிக்கணும், ரெடியாக இருப்பான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. லேடிஸ் சாதாரணமாகவே புத்திசாலி. வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி. தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னாடியே அழுவுங்க. இப்படியே இருந்தது. ஒரு நாள் பார்த்தேன், என்னோட செக்ரட்டரி செம்ம தப்பு கூப்பிட்டேன், நீ என்னம்மா பண்ணுறன்னு நல்லா திட்டினேன். அது வரையும் சாதாரணமாக அழுதுட்டு இருந்தது. நான் திட்டி முடிச்ச உடனேங்க முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு திடீர்னு ஓடுது. வெளியில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க, வேற வழியே இல்லை. போன அம்மா ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அடுத்த நாள் அவர் வந்தார். அவருக்கு 6 அடிக்கு எஃப்டியா ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன மிஸ்டர், ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி செஞ்சாங்களே பம்மிடணும், வேறு வழி இல்லை. நான் பம்மி இல்லை சார், ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார்ண்ணா. ஏன்னா எனக்கு நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணாமல் வச்சுங்களேன், ஜிஎம்மையும் உள்ளே இழுத்துடுறது. ஜிஎம் ரொம்ப சார் அவர் சொன்னான் சார். ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் முடியல, நீயாவது திட்னியடான்னு. ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். உறவுகள் நினைச்சாலே உங்களுக்கு பிபி. சார் நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்க, காலையில் எழுந்துங்க சௌக்கியமாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன் ஆளை நினச்சி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிபி ஏறும். போன வருஷம் அவன் சொன்னதெல்லாம் நினச்சி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிபி ஏறும். சில பேர் அதுக்குன்னே இருக்கான் சார், மற்றவன் பிபியை ஏற்றுறதுல தெளிவாக இருப்பான். பொழிச்சலூரில் ஒரு வீடு வாங்கி கட்டினேன். திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்தார். வந்தவர் சும்மா இல்லாமல் 5 மணி விடிய காலையில் இங்கேயா வீடு கட்டினார். இங்கே கட்டினதுனால தான் வந்தேன். சொல்லுங்கள் மாமா அண்ணா. இல்லை, இங்கே இருக்க கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்காரு. இங்கே புது ஏர்போர்ட் வருது, இதெல்லாம் இடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களேன்னாரு. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டான், அவர்கிட்ட போய், இல்லைங்க அந்த மாதிரிலாம் இடிக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஒரு 10,000 குடும்பம் இருக்குது, இனிமேல் இடிக்க மாட்டாங்கன்னு. சார், என் மாமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. உனக்கு தெரியுமா, கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் இடிச்சிடும், டெல்லியில் ஒரே நாள் இடித்தாங்க, அதாவது புல்டோசர் எடுத்துன்னு வரும், என் வீட்டை இடிக்காமல் போகிறதுலன்னு ஒரே முடிவோடு இருந்தான். அந்த மாமாவை நினச்சாலே பிபி ஏறும் எனக்கு. அப்படி தான், வேறு வழியே கிடையாது. ஒரு நாள் சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு வந்துங்க, அவர் இஷ்டமாக, எங்கள் தாய் மாமா மரியாதை கொடுப்பேன், அவர் இஷ்டமாக வந்து செவுத்தில் ஆணி அடித்து ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போட்டான். ஃபோன் வேறு, தம்பி மாப்பிள்ள அதை கும்பிடு, அவரை கும்பிடு, எங்கேயோ போயிடுவேன். இல்லை என்ன பிரச்சனைனா, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஏதாவது நமக்கு பிடிக்கலனாலும் தூக்கி போட முடியாது, பயமாக இருக்கும். நான் அப்படியே யோசிச்சுன்னு இருந்தேன். நானாவது பரவாயில்ல, எப்போது ஒரு வாட்டி கும்பிட்டேன். என்னோடய ஒய்ஃபு தீவிர பக்தி ஆகிட்டான். சாமியாரை கும்புறது, அந்த படத்தை டெய்லி கும்புறது, எது எடுத்தாலும். எங்க இப்போல்லாம் வேலைக்காட்சி லீவே போடுறது இல்லைங்க, எல்லாம் சாமியார் படம் வந்ததுனால. இப்போல்லாம் இட்லி நல்லா வருது, எல்லாம் சாமியார் படம் நல்லா தான் போச்சு. இல்லை என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமே, சிடி கேடிலாம் வந்தது. இப்போ இந்த சாமியார் படத்தை கழட்டுறதா மாற்றுறதான்னு பிரச்சனை. ஏன்னா வீட்டுக்கு வரவங்களாம் பக்கத்தில் உட்காந்துங்க சாமியார் படத்தை பார்க்குறான், நம்மளை பார்க்குறான், தள்ளி உட்காடுறான், என்ன இது வச்சுன்னு இருக்காங்க. நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் என் ஒய்ஃபு தீவிர பக்தி இல்லை, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சாமியாருக்கு என்ன இன்னும் தீர்ப்பு வரல, குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு வரட்டும். சார்,
என் வீட்டில் இருக்கிற ஒரு படத்தை, ஆணியில் தொங்குற படத்தை எடுக்கிறதுக்கு நம்ப மாட்டீங்க, ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இது எல்லாம் யாரால? எங்கள் மாமானும் போதே எனக்கு ஏறும். அப்படியே பார்த்தேன். 60 சினம். மாமாவை வந்து வசை சொல் பாடி அவரை வெளில அனுப்பக்கூடாது. ஒரு டெக்னிக் பண்ணேன். ஒரு 2 மாதம் முன்னால் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தார். என் ஒய்ஃப்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், மாமா வருவார், நான் டீ கொடு மாமாவுக்குன்னு சொன்னால் நான் கொடுக்குற டீயை தான் கொடுக்கணும். சரியாங்க? ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட நிறைய பேருக்கு இந்த டீ கலந்த டீ குடிச்சிடுவான். இந்த பால் போட்டு டீ பேக்கு போட்டு டிப் டீ கொடுக்குறாங்கல்ல, அது நிறைய பேருக்கு குடிக்க தெரியாது. என் சொந்தக்காரங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் மாமாவுக்கு சத்தியமாக தெரியாது. எங்கள் மாமா எப்போ வீட்டுக்கு வந்தாலுங்க அப்படி அதட்டுவார். என்னடா எப்போ வந்தாலும் ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கினியா அப்படின்னு எப்போ, ஒவ்வொரு முறையும் ஏதோ அவர் வேலை செய்யும் போது மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஒடுக்கத்துவார், வாடா போடான்னு. நமக்கும் வயசாகிடுச்சு, ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. வந்தார், என்னடா எப்படி இருக்கிற? அதே தான். அப்புறம் என்னார்? என் ஒய்ஃபை பார்த்தா, மாமாவுக்கு டீ கொடு, ஸ்பெஷல் டீ. அவன் என்ன பண்ணான், போய் பால் டிப் டீ எடுத்துன்னு வந்து வச்சான். அவ்வளோ நேரம் சத்தமாக பேசின்னு இருந்தாருங்க. அந்த டிப் டீயை பார்த்தோன்னே அடங்கிட்டான். அதையே உத்து பார்த்தாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நூலெல்லாம் வேறு வெளியில் தொங்குதா? இது என்ன மாப்பிள்ள அப்படின்னாரு. டீ மாமா, ஸ்பெஷல் டீ அப்படின்னா. இது எப்படி? எடுங்க சார். என் வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியான நாள் சார் அது. வாடா போடா கத்துறது, அந்த கல்யாணத்துக்கு போனியா இந்த கல்யாணத்துக்கு போனியா கத்துறது. அடங்கிட்டார். அப்படியே வேர்க்குது அவருக்கு, தெரியுது. டென்ஷன் ஆகிட்டார். எடுத்து இதை எடுத்து இப்படி மெதுவாக டிப் அப்படின்னேன். நான் ஒரு வெள்ளைக்கார மாதிரி கால் மேலே கால் போட்டினேன். அவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃபுக்கு பாவமாய் அவர் பின்னால் போய் சோபா பின்னால் பாவங்கண்ணா உம்முன்னு. எத்தனை ஆட்டம், எத்தனை வாட்டி என்னோட கோபத்துக்கு ஆளாக இருக்காரு அப்படின்னேன். அவருக்கு மெதுவாக இப்படி இல்லை மாமா என்ன அப்படி இந்த கார்பரேஷன் பம்ப் அடிக்கிற மாதிரி டிக்கெட்டுன்னு அடித்தார். இதில் சில வாட்டி அதை ஜாகிரதையாக பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம வாங்குகிற டீ பேக்கு மட்டமான டீ பேக்கா ரொம்ப ஆட்டினீங்கன்னா உள்ளே கிழிஞ்சிரும். இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம வீடாக இருந்ததுன்னா அதை டீ பேக்கை எடுத்து தூக்கி போட்டு குடிச்சிடலாம். இன்னொருத்தர் வீட்டுக்கு வராருல்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணார், இப்படின்னுட்டு அப்புறம் மெதுவாக வச்சுட்டு இப்படியே வச்சார். இது இப்படி வச்சாருங்களே, அந்த பேக் வந்து இங்கே உட்காந்துடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கப்புக்கும் அந்த பேக்குக்கும் நடுவில் இருக்கிற டீயை இழுக்கிறாரு. டீ வரல. வச்சுட்டு சொன்னார், மாப்பிள்ள நான் டீ குடிக்கிறத நிறுத்திய 1 மாதம் ஆயிடுச்சு, நீ ஏதோ அன்பாக கொடுக்குறியன்னு குடித்தேன், எனக்கு டீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் 1.5 வருஷம் அது இன்னும் வரல. 60 சினம். கோபம் வரும், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இந்த தியான வகுப்புக்கு போங்கல்ல, நம்மளே பண்ணோம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. எதை பார்த்தாலும் கோபம் வரக்கூடாதுன்ற முறையிலேயே பாருங்கள். நீங்கள் கோபம் வரக்கூடாதுன்னு முறையிலேயே பார்த்தீங்கன்னா தான் உங்களால் உங்களை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். எந்த பயணங்களில் எவ்வளோ கோபம் வரும், ஒரு இடத்துக்கு போகிறதுல என்ன பிரச்சனைகள், எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அதை இது பிரச்சனையே இல்லை, இதனால் நம்ம பாதிப்பு அடையக்கூடாதுன்ற முடிவோடு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. என் ஃப்ரெண்டுங்க, என் கூட படித்தவன், நானும் அவனும் ஒன்றா படித்தோம். கோ எஜுகேஷனில் படித்தோம். கோ எஜுகேஷனில் படித்து போயிட்டான். அவன் 25 வருஷம் கழித்து ரீயூனியன்னு காலேஜில் திருப்பி கூப்பிட்டாங்க. போனேன், அவன் வந்தான். 2 பேரும் ஒன்றா பார்த்தோம், பேசணும். சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், என் கல்யாணத்துக்கு கூட நீ வரலையாடா, கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வாடான்னு வந்தான். என் கூட கோ எஜுகேஷனில் 5 வருஷம் படித்தவன். வீட்டுக்கு வந்தானே, என் ஒய்ஃப் அவன் பார்த்ததில்லை. என் ஒய்ஃபை கூப்பிட்டு இதாண்டா என் ஒய்ஃபுன்னு. அவன் இப்படி பார்த்துட்டு, இதுவா அப்போ அது அப்படின்னா, நம்ம கூட படித்தவன். அப்போ அதுண்ணா முடிஞ்சு போச்சு. அந்த அது எதுன்னு இதுக்கிட்ட சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ண, வேறு வழி கிடையாது. அவன்மா எப்பவுமே கொஞ்சம் குடிப்பான், குடித்தானா உளருவான், வேறு வழி கிடையாது. எதுவாக இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமா, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எல்லாம் சரி. ஆனால்
ஒருவர் மீது கோபப்படுவது என்பது உங்களையே நீங்கள் இழக்கிறீர்கள் என்று அர்த்தம். கோபப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் உறவுகளை இழக்கிறான். கோபப்படுபவனை பார்த்து யாரும் மனிதன் என்றே சொல்வதில்லை. ஐயா அவன் படித்தவன் தாங்க, கிட்ட போன நாயாட்டம் உழுவானான். சில பேர் அதையே பெருமையாக நினச்சிருக்கான். சார் நான் நல்லவன் தான், கோபம் வந்தது மனுஷனே இல்லைன்னுவான். அப்போ மனிதனே இல்லாத அளவுக்கு போகிற கோபம் தேவையா? கோபப்படாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று கூறி இவ்வளவு பெரிய மாநாட்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.